Hello everyone, இன்னைக்கு நம்ம class 11 physics kinematics chapterல equations of uniformly accelerated motion by calculus method தான் பார்க்க போறோம். Consider an object moving in a straight line with uniform or constant acceleration a. அதாவது இந்த kinematics equation நம்ம 4 equation நம்ம derive பண்ண போறோம். So 4 equationமே எப்ப வேலிடா இருக்கும் அப்படினா இந்த acceleration அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது மட்டும்தான். So இந்த acceleration change ஆயிடுச்சு அது கான்ஸ்டன்ட்டா இல்ல அப்படின்றப்ப அந்த 4 ஈக்குவேஷனுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா அது தப்பா தான் வரும். அந்த 4மே எப்ப வேலிடா இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். சோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ண போறோம். Let u be the velocity of the object at time t is equal to 0, v be the velocity of the object at later time t. இப்ப டைம் வந்து 0வா இருக்கும்போது, அதாவது டைம் வந்து 0வா இருக்கும்போது velocity வந்து என்னது u, அதே டைம் வந்து t ஆவே இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் டைம் கழிச்சு t அப்படின்ற டைம்ல இருக்கும்போது velocity வந்து நம்மளுக்கு என்னது v. சோ இது வந்து இனிஷியல் velocity, இது வந்து ஃபைனல் velocity. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து velocity time relation. வெலாசிட்டியும் டைமும் கொடுத்தாங்க அப்படின்னா சோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் பண்ண போறோம். The acceleration of the body at any instant is given by the first derivative of the velocity with respect to time. The first derivative of the velocity அப்படினா என்னது, dv by dt அப்படினு சொல்லுவோம். சோ இந்த d அப்படினாலே என்னது, change in velocity ன்னு அர்த்தம். இப்போ acceleration என்னது, change in velocity by change in time. சோ அதான் வந்து a is equal to dv by dt அப்படினு போடுறோம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா dv அப்படினு வரும், அதே செகண்ட் டெரிவேட்டிவ்னா dv ஸ்கொயர்ட் அப்படினு வரும். சோ அப்படி வரும்போது வந்து நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படினு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கனால a is equal to dv by dt அப்படினு வரும். சோ இப்போ இந்த dt இந்த பக்கம் கொண்டு போய்ட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும், dv is equal to a dt அப்படினு வரும். சோ இது ஜஸ்ட் இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா dv is equal to a dt ன்னு வரும். இப்போ இன்டிகிரேட்டிங் ஆன் both sides. சோ எப்படி இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படினா, சோ நமக்கு என்ன கிடைச்சது, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்றோம். dv is equal to a dt அப்படினு கிடைச்சதா. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு சைடும் இன்டிகிரேட் பண்ண போறோம். சோ இன்டிகிரேஷன் ஆஃப் dv இன்டிகிரேஷன் ஆஃப் a dt. சோ இங்க v ன்னு இருக்கு, நம்ம v என்னன்னு சொன்னோம், u ல இருந்து v க்கு சேஞ்ச் ஆகுதா, changes from u to v. இப்போ இங்க வந்து வேரியபிள் என்னது, t. ஓகேவா, சோ நம்ம t எதுல இருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னோம், 0ல இருந்து t க்கு சேஞ்ச் ஆகுது. சோ டைம் வந்து 0வா இருக்கும்போது velocity வந்து u, டைம் t ஆ இருக்கும்போது velocity வந்து v. சோ இங்க வேரியபிள் v இருக்கனால velocityயோட வேல்யூஸ் போடணும், இங்க வேரியபிள் t ஆ இருக்கனால வந்து டைமோட வேல்யூஸ் போடணும். ஓகேவா, சோ இன்டிகிரேஷனுக்கும் டிஃபரன்ஷியேஷனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. ஓகேவா, அதாவது இன்டிகிரேஷன் அப்படின்னு பண்ணும்போது இப்போ x பவர் n ன்னு இருக்கு. சோ இது இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா, x பவர் n plus 1 divided by n plus 1. ஓகேவா, சோ இது வந்து இன்டிகிரேஷனோட ஃபார்முலா. அதே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x பவர் n அப்படின்னா வந்து n into x பவர் n minus 1. ஓகேவா, சோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இந்த இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்ல இந்த பிசிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து இங்க இன்டிகிரேஷன் இருக்கா, சோ இன்டிகிரேஷன் இருக்கும்போது இங்க வந்து என்ன இருக்கு, v பவர் 1 இருக்கா. சோ dv அப்படின்னு இருக்கும்போது, அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப மைனஸும் பிளஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம்ல. அதே மாதிரி இன்டிகிரேஷன் இது வந்து என்னது, டிஃபரன்ஷியேஷன். சோ இன்டிகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும், வெறும் v மட்டும் தான் வெளியில வரும். ஓகேவா, சோ v வரும் ஸ்கொயர் பிராக்கெட்ல u ல இருந்து v வரைக்கும். சோ இந்த லிமிட்ஸ் வந்து இது நம்ம லோவர் லிமிட்னு சொல்லுவோம், இது அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். சோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட்டை போட்டுக்கணும். இந்த ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். சோ கான்ஸ்டன்ட்டை இன்டிகிரேட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் என்ன ஆயிடும், அது அப்படியே வெளியில வந்துடும். சோ இந்த a அப்படின்றது வெளியில வந்துடும். ஓகேவா, இப்போ வெறும் dt மட்டும் இருக்கா, dt இன்டிகிரேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், இந்த இன்டிகிரேஷனும் இந்த d யும் கேன்சல் ஆயிட்டு வெறும் t மட்டும் வரும். அதோட இது என்னவா வரும்னா 0ல இருந்து t வரைக்கும் அப்படின்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம லிமிட்ஸ் போட்டாச்சு. லிமிட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அப்பர் லிமிட் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை போடணும், மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இந்த v பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை போடணும், மைனஸ் போட்டு இந்த v பிளேஸ்ல லோவர் லிமிட்டை போடணும். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு a அப்படியே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் இந்த லோவர் லிமிட். ஓகேவா,
நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும் v minus u is equal to a into t minus 0 வந்து t தான். ஸோ v minus u is equal to at அப்படின்றது வரும். ஒண்ணுமே பண்ணல, ஃபர்ஸ்ட் dv is equal to a dt அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ ரெண்டு சைடு இன்டிகிரேட் பண்றோம். இன்டிகிரேஷன் பண்ணும்போது இந்த dயும் இன்டிகிரேஷனும் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடும், v மட்டும் வெளியில வரும். அப்புறம் அதோட லிமிட்ஸ் எழுதுவோம். இங்க a வந்து கான்ஸ்டன்ட் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் இன்டிகிரேட் பண்ணும்போது அது அப்படியே வெளில வந்துடும். ஸோ வெறும் கான்ஸ்டன்ட் அப்படியே வெளில போட்டாச்சு. இந்த dt இன்டிகிரேட் பண்ணும்போது வெறும் t மட்டும் வரும், லிமிட்ஸை போட்டாச்சு. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இந்த ஏவை அப்படியே போட்டுட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஓகேவா? ஸோ v minus u is equal to at அப்படின்னு வந்துடும். ஸோ இது நம்ம எப்படின்னு எழுதலாம், v is equal to இந்த u அப்படி போயிடுச்சுன்னா u plus at அப்படின்னு எழுதலாம். ஓகே, v is equal to u plus at. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்படி போட்டா இங்க வந்து அதே தான் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இன்டிகிரேஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டிருக்காங்க, அப்பர் லிமிட் லோவர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்படி போட்டுட்டு v is equal to u plus at அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் given by the first derivative of the displacement with respect time. இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி தான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு என்னது வெலாசிட்டி. the rate of change of displacement தான் நம்மளுக்கு velocity அப்படின்னு சொல்லுவோம். so v is equal to ds by dt ன்னு வரும், ds is equal to v dt அப்படின்னு வரும். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, v is equal to ds by dt அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம velocity is equal to change in distance by change in time. ஓகேவா? so இப்போ இது இப்படி போயிடுச்சு அப்படின்னா ds is equal to v dt அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம், v is equal to u plus at கண்டுபிடிச்சோமா, அதே எடுத்துட்டு போயிட்டு இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, அப்போ ds is equal to உங்களுக்கு v க்கு பதிலா என்ன போடுவோம், u plus at அப்படின்னு போடுவோம் into dt அப்படின்னு போடுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து இப்படி உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? அப்போ ds is equal to u dt plus at dt அப்படின்னு வரும். ஓகேவா? ds is equal to u dt plus at dt அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் நம்ம இன்டிகிரேட் பண்ண போறோம். ஸோ இதை தனியாக இன்டிகிரேட் பண்ணணும், இதை பண்ணணும், நெக்ஸ்ட் இதை பண்ணணும். ஓகேவா? இந்த மூணுத்தையும் நம்ம இன்டிகிரேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து என்ன ஆகுது, 0ல இருந்து tக்கு சேஞ்ச் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் வந்து 0ல இருந்து sக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சோ நம்ம லிமிட்ஸ் எப்படி போடுவோம், 0ல இருந்து s அப்படின்னு போடுவோம். இங்க வந்து வேரியபிள் என்னது, t தானே. சோ 0ல இருந்து t அப்படின்னு போடுவோம். இங்கேயும் வேரியபிள் வந்து நம்மளுக்கு t தான். சோ 0ல இருந்து t அப்படின்னு போடுவோம். ஓகேவா? சோ ds இன்டிகிரேட் பண்ணும்போது வெறும் s தான் வரும். லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து s வரைக்கும் அப்படின்னு வந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த u அப்படியே வெளில வந்துரும். dt இன்டகிரேட் பண்ணும்போது t 0ல இருந்து t வரைக்கும் அப்படின்னு வரும். இங்க வந்து இந்த a அப்படின்றது வெளில வந்துரும். இங்க என்ன இருக்கு, t into dt அப்படின்னு இருக்கா. சோ t dt அப்படின்னா இந்த டைம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆல நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். சோ அப்படி இருக்கப்போ நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், x பவர் n னா என்ன ஃபார்முலா இன்டகிரேஷனுக்கு, x பவர் n plus 1 divided by n plus 1 னா. சோ இங்க வந்து t பவர் 1 ன்னு இருக்கு. ஓகே, சோ நம்ம என்ன போடுவோம்னா t பவர் 1 plus 1 divided by 1 plus 1. சோ இதோட லிமிட்ஸ் பாத்தீங்கன்னா 0ல இருந்து t வரைக்கும் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ நம்ம இந்த மாதிரி வெறும் dt வெறும் ds அப்படின்னு இருக்கப்போ அது அப்படியே இந்த dio எதுவும் கேன்சல் பண்ணிட்டு வந்துருவோம், வெளியே எடுத்துட்டு வந்துருவோம். அதே t dt அப்படின்னு இருக்கும்போது இந்த a மட்டும் தானே கான்ஸ்டன்ட். நம்ம என்ன சொன்னோம், டைம் வந்து சேஞ்ச் ஆகுது, அது வந்து வேரியபிள். a மட்டும் தான் கான்ஸ்டன்ட், a வெளியே எடுத்தாச்சு. ஸோ t dt இருக்கும் போது அதோட பவர் வந்து 1 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், இன்டிகிரேஷன் ஃபார்முலா இது. ஸோ இதை யூஸ் பண்ணணும். ஸோ t பவர் என்னோட வேல்யூ இங்கே என்னது 1ன்னு இருக்கா. ஸோ 1 plus 1 டிவைடட் பை 1 plus 1. அப்புறம் நம்ம லிமிட்ஸ் வந்து 0ல இருந்து t வரைக்கும் அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ s minus 0 is equal to
u into upper limit minus lower limit plus a into t power 1 plus 1 வந்து t square by 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து t வரைக்கும் தான். ஓகே, ஸோ s மைனஸ் 0 வந்து s தான். ஓகே, இந்த t மைனஸ் 0 வந்து t தான். ஸோ ut பிளஸ் இந்த 1/2 இருக்குல்ல, இங்க வந்து ஒரு 1, இங்க வந்து ஒரு 1/2 இருக்கா. ஸோ அதை வெளில எடுத்துலாம். ஸோ 1/2 வெளில எடுத்துட்டோம்னா a, இங்க t மைனஸ் 0ன்னு போட்டா கூட t ஸ்கொயர் தான் வரும். ஓகே, ஸோ t ஸ்கொயர் அப்படின்றது வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதை போனதுல பண்ண மாதிரியே தான் என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் மூணுத்தையும் இன்டகிரேட் பண்றோம். ஸோ இது அப்படியே அந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அதே மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு சேஞ்ச் என்னதுன்னா இங்க டி டிடின்னு இருக்கிறதுனால இந்த டி வேரியபிள். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன வந்துருச்சு, செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இன்டகிரேட் பண்ணனே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, இந்த ஆன்சர் அப்படின்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன். ஸோ மூணாவதா இருக்கிற அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஓகே, the acceleration is given by the first derivative of velocity with respect to time. இது நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம்ல, acceleration என்னது dv by dt. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி dv by dt இருக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லையே. ஸோ அதை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ண போறோமா. ஸோ a is equal to dv by dt இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தோடய நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ds ds மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ என்ன நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன் வேணுமா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வரணும்ல உள்ள. ஸோ நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் அப்படி சேர்த்து எழுதுறோம். மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுத போறோம். அதாவது a is equal to dv by ds into ds by dt அப்படின்னு எழுதுறோம். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ரெண்டுமே மல்டிபிளிகேஷன் தானே இருக்கு. நம்ம இப்படி எழுதினாலும் சேம் தான், இப்படி எழுதினாலும் சேம் தான். ஸோ என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா, a is equal to dv by ds இருக்கு. இந்த ds by dt னா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, வெலாசிட்டி தானே. ஸோ ds by dt னா வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ வெலாசிட்டினா வந்து ds by dt. அதே ஆக்சலரேஷன்னா dv by dt. வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச், அதே ஆக்சலரேஷன்னா வெலாசிட்டியோட ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ அப்போ ds by dt க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், vயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு ஃபார்முலாவா அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். என்னது அப்படின்னா, இப்போ dv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2v dv. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ dv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2v dv. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ v dv இஸ் ஈக்குவல் டு dv ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருமா. ஸோ இந்த 2 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ v dv இஸ் ஈக்குவல் டு dv ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, v dv தானே இருக்கு. dv into v இல்லைன்னா v into dv ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ இந்த v dv க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதே எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ a is equal to, ஓகே, இந்த இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ dv ஸ்கொயர் பை 2 இன்டூ 1 by ds அப்படின்னு வரும். ds கீழே இருக்கு, இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், dv ஸ்கொயர் பை 2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த 1 by 2 வெளியில எடுத்துடலாம். ஸோ a is equal to 1 by 2 dv ஸ்கொயர் பை ds அப்படின்னு வரும். ஓகே, ஆக்சுவலி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ரிலேஷன் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இங்க கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா, ds is equal to 1 by 2a. ஸோ இந்த a இது இப்படி போயிடும், இது இப்படி வந்துடும். ஓகே, 2a into dv ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு சைடும் இன்டிகிரேட் பண்ண போறோம்.
ஸோ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், ds is equal to 1 by 2a dv square. ஸோ இதனை கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு சைடும் இன்டிகிரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதோட லிமிட் என்னது, 0ல இருந்து s வரைக்கும். இங்க இதோட வேரியபிள் என்னது, v தானே வேரியபிள், d குள்ள என்ன இருக்கு, v தானே இருக்கு. ஸோ v வேரியபிள்னா v எதுல இருந்து சேஞ்ச் ஆகும், u ல இருந்து v க்கு தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ u ல இருந்து v. ஸோ இங்க வேரியபிள் t இருந்துச்சுன்னா 0ல இருந்து t அப்படின்னு போட்டுறணும். இதே இங்க வேரியபிள் என்ன இருக்கு, வெலாசிட்டின்னு இருக்கப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்றத போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க s அப்படின்னு வரும், 0ல இருந்து s வரைக்கும். இந்த இடத்துல இந்த 1/2ன்றது என்னது, கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இது அப்படியே இங்க வந்துடும், வெளில வந்துடும் அப்படியே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி dv ஸ்கொயரை இன்டிகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், v ஸ்கொயர் அப்படின்றது வரும். லிமிட் வந்து u ல இருந்து v வரைக்கும் வரும். ஓகே, இப்போ இங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடும்போது s மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1/2a. இங்க வந்து அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் இந்த v ஸ்கொயருக்கு பதிலா இந்த அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் இங்க இந்த u-வை சப்ஸ்டியூட் பண்ணும், u ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போறோம், இது வந்து இந்த பக்கம் கொண்டு போய் போறோம். s மைனஸ் 0 வந்து s தான், 2a இன்டு s வந்து 2as அப்படின்னு வரும். இது வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இங்கே v ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த u ஸ்கொயர் இப்படி போயிடுச்சு அப்படின்னா u ஸ்கொயர் பிளஸ் 2as வரும். இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, தேர்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இது ரெண்டுத்தையும் இன்டிகிரேட் பண்ணுறாங்க. இன்டிகிரேட் பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டு நம்மளுக்கு என்ன வந்துடுது, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படின்றத தேர்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்க வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, இந்த ஆக்சலரேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு இருக்கா. ஸோ இந்த ஆக்சலரேஷன் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at இதை எடுத்துக்கணும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு at இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், at இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூன்னு வருமா. இந்த u இந்த பக்கம் வந்துச்சுன்னா at இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூன்னு வரும். அப்புறம் நம்மளுக்கு செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்னது, s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு வருமா. ஸோ இந்த இடத்துல இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சாரி, இந்த ஏடிக்கு பதிலாகவே இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப். இங்க வந்து என்னது ஏடி ஸ்கொயர்னா என்னது, ஏடி இன்டூ டி தானே. ஸோ இந்த ஏடி இன்டூ டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏடி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஏடிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், v மைனஸ் யூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த வெளியில இருக்க டீயை இங்கே போட்டுடலாம். ஸோ v மைனஸ் யூ பை v மைனஸ் யூ இன்டூ டி அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டீயை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் இன்டூ vt மைனஸ் ut அப்படின்னு வரும். ஓகே, vt மைனஸ் ut. ஸோ இப்போ இந்த 2வை வந்து நம்ம எல்சிஎம் பண்ண போறோம். ஸோ இந்த கிராஸ், அதாவது இது ஃபுல்லா ஒரு டேர்ம், இது மட்டும் ஒரு டேர்ம். ஸோ இந்த 2வை என்ன பண்ணிக்கலாம், இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். 2ut பிளஸ் vt மைனஸ் ut அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ 2utலேருந்து ஒரு ut போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், s இஸ் ஈக்குவல் டு vt பிளஸ் ut பை 2ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2வை காமனாக வெளில எடுத்துக்கலாம். s இஸ் ஈக்குவல் டு v பிளஸ் u இன்டூ டி பை 2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபோர்த் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ s இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் v இன்டூ டி பை 2. ஸோ இந்த 4 ஈக்குவேஷனுமே தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், கைனமேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at, நெக்ஸ்ட் s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as, நெக்ஸ்ட் வந்து s இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் v இன்டூ டி பை 2. ஸோ இந்த 4 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸுமே எப்போ வேலிடா இருக்குன்னா ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் போது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. It is to be noted that all these kinematic equations are valid only if the motion
is in the straight line with constant acceleration. Motion வந்து straight lineல இருக்கணும், அப்புறம் constant accelerationல இருக்கணும். For circular motion and oscillatory motion, these equations are not applicable. ஏன்னா circular motionக்கு வந்து நம்ம 2D 2 dimension வரும் இல்லையா? So straight lineல போகும்போதும் constant accelerationல போகும்போது தான் இந்த நாலுமே வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So இவ்வளவுதான் இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். Thank you for watching.